ஓம் சாந்தி. மே 5, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி நவம்பர் 15, 1999. கீழ்ப்படிவாக இருப்பதே தந்தைக்கு சமமானவர் ஆகுவதற்கான இலகுவான முயற்சியாகும். இன்று பாப்தாதா தனது புனித அன்னங்களின் ஒன்று கூடலை பார்க்கின்றார். குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் புனித அன்னம் ஆவீர்கள். உங்களின் மனதில் சதா ஞான ரத்தினங்களை கடைகின்றீர்கள். வீணானவற்றின் கற்களை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு ஞான ரத்தினங்களை கடைவதே ஒரு புனித அன்னத்தின் கடமையாகும். ஒவ்வொரு ரத்தினமும் மிகவும் பெருமதி வாய்ந்தது. குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் ஞான ரத்தினங்களின் சுரங்கம் ஆகி உள்ளீர்கள். நீங்கள் சதா ஞான ரத்தினங்களால் நிரம்பி உள்ளீர்கள். இன்று பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவரிலும் ஒரு விசேஷமான கருத்தை சோதித்தார். அந்த கருத்து என்ன? ஞானத்தையும் யோகத்தையும் உங்களின் கிரகிப்பதற்கான இலகுவான வழிமுறை பாபாவிற்கும் தாதாவிற்கும் கீழ்ப்படிவாக இருந்து செயல்படுவதாகும். நீங்கள் தந்தைக்கு கீழ்ப்படிவாக இருக்க வேண்டும், ஆசிரியருக்கு கீழ்ப்படிவாக இருக்க வேண்டும், சத்குருவிற்கு கீழ்ப்படிவாக இருக்க வேண்டும். 3 ரூபங்களிலும் கீழ்ப்படிவாக இருத்தல் என்றால் இலகுவான முயற்சியாளர் ஆகுதல் என்று அர்த்தம். ஏனென்றால் பாபா 3 ரூபங்களிலும் குழந்தைகளான நீங்கள் அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்குமான வழிகாட்டல்களை கொடுத்துள்ளார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டல்களுக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து அனைத்தையும் செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் எதையும் சிரமமாகவோ அல்லது கஷ்டமாகவோ உணர மாட்டீர்கள். ஒவ்வொரு கணமும் உங்களின் எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் உங்களுக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. நீங்கள் எதையாவது செய்ய வேண்டுமா இல்லையா என்று கூட சிந்திக்க வேண்டியதில்லை. நீங்கள் எதையாவது செய்ய வேண்டுமா இல்லையா என்று கூட நீங்கள் சிந்திக்க வேண்டியது இல்லை. ஏதாவது ஒன்று சரியா அல்லது பிழையா என்று கூட சிந்திப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. இறைவனின் வழிகாட்டல்கள் எப்பொழுதும் மேன்மையானவை. எனவே இது வந்திருக்கும் குமார்களின் மிக நல்லதோர் ஒன்று கூடலாகும். நீங்கள் தந்தைக்கு சொந்தமாகிய உடனேயே நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தைக்கு என்ன சத்தியத்தை செய்தீர்கள்? நீங்கள் ஒரு சத்தியத்தை செய்தீர்களா? நீங்கள் தந்தைக்கு சொந்தமாகிய போது செய்த முதல் சத்தியம் என்ன? பாபா, இந்த உடல் மனம் செல்வம். குமார்களிடம் அதிகளவு செல்வம் இல்லை. அவ்வாறு இருந்தாலும் என்னிடமுள்ள அனைத்தும் உங்களுடையதே. நீங்கள் இந்த சத்தியத்தை செய்தீர்களா? உங்களின் உடல் மனம் பணம் அனைத்தையும் கொடுத்துவிட்டு ஒரே ஒருவருடன் எல்லா உறவு முறைகளையும் கொண்டிருப்பேன் என சத்தியம் செய்தீர்களா? உங்களின் உடல் மனம் பணம் அனைத்தும் தந்தைக்கு சொந்தம் என்னும் பொழுது உங்களுக்கென்று என்ன இருக்கிறது? உங்களுக்கு சொந்தமென்று ஏதாவது இருக்கிறதா? வேறு என்னதான் இருக்கிறது? நீங்கள் உங்களின் உடல் மனம் பணத்தை கொடுத்து அனைவருடனுமான உங்களின் உறவு முறைகளையும் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டீர்களா? இல்லறத்தவர்கள் இதை செய்து விட்டீர்களா? மதுபனை சார்ந்தவர்கள் இதை செய்து விட்டீர்களா? நீங்கள் இதை உறுதியாக செய்து விட்டீர்களா? உங்களின் மனமும் தந்தைக்கு சொந்தமாக இருப்பதனால் அது உங்களுக்கு சொந்தமானது இல்லைதானே? அல்லது அது உங்களின் மனம், நீங்கள் அதை உங்களுடையது என கருதுவதனால் நீங்கள் விரும்பியபடி அதை பயன்படுத்தலாம் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? நீங்கள் உங்களின் மனதை தந்தையிடம் கொடுத்திருப்பதனால் நீங்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்திருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் போராடுகின்றீர்கள்? எனக்கு மன உளைச்சலாக உள்ளது என மனதில் வீணான எண்ணங்கள் ஏற்படுகின்றன. எனது மனம் குழம்பி உள்ளது.
அது உங்களுடையதே இல்லாத போது, அது உங்களுக்கு நம்பிக்கை பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கும் பொழுது, உங்களுக்கு இப்படி நம்பிக்கை பொறுப்பாக கொடுத்த எதையும் நீங்கள் பயன்படுத்துவது என்றால் அது நேர்மை இல்லைதானே? நான் மற்றும் எனது என்பவையே மாயை பிரவேசிக்கக்கூடிய கதவுகளாகும். உங்களின் உடலே உங்களுக்கு சொந்தமில்லாத பொழுது எப்படி உங்களுக்கு நான் என்ற ஷரீர உணர்வு இருக்க முடியும்? உங்களின் மனமே உங்களுக்கு சொந்தமில்லாத போது எப்படி நீங்கள் எனது எனது என்று கூற முடியும்? மனம் தந்தைக்கு சொந்தமானதா அல்லது உங்களுக்கு சொந்தமானதா? அது தந்தைக்கு சொந்தமானதா அல்லது அது தந்தைக்கு சொந்தமானது என நீங்கள் கூறுவதாகவும், ஆனால் அது உங்களுடையது என்றும் நம்புகின்றீர்களா? இல்லாதுவிட்டால் அது தந்தைக்கு சொந்தமானது என நீங்கள் கூறுகின்றீர்கள், ஆனால் உண்மையில் அதை உங்களுக்கு சொந்தமானது என்றே கருதுகின்றீர்கள் என்பதே இதன் அர்த்தம். நீங்கள் செய்த முதல் சத்தியத்தை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது ஷரீர உணர்வின் நான் அல்லது எனது எவையும் இருக்காது. எனவே தந்தையின் வழிகாட்டல்கள் என்னவென்றால், உங்களின் மனதை நீங்கள் நம்பிக்கை பொறுப்பாக வைத்திருக்கின்றீர்கள் என கருதுங்கள். அத்துடன் உங்களின் ஷரீரத்தையும் நம்பிக்கை பொறுப்பாக வைத்திருப்பதாக கருதுங்கள். அதன் பின்னர் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டுமா? நான் மற்றும் எனது இந்த இரண்டு வார்த்தைகளின் மூலமாகவே எந்த ஒரு பலவீனமும் வருகிறது. ஆகவே உடலும் உங்களுக்கு சொந்தமானதல்ல, நான் என்ற ஷரீர உணர்வும் இல்லை. நீங்கள் கீழ்ப்படிவானவர்களாக இருப்பதனால் உங்களின் மனதில் தோன்றும் எண்ணங்களுக்கு தந்தை என்ன அறிவுறுத்தல்களை கொடுத்துள்ளார்? ஆக்கப்பூர்வமான உபகார எண்ணங்களை கொண்டிருங்கள், அவசியமற்ற எண்ணங்களை உருவாக்குங்கள் என தந்தை உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றாரா? இல்லை. உங்களின் மனமே உங்களுடையது இல்லாத போது, அப்படி இருந்தும் உங்களுக்குள் வீணான எண்ணங்கள் ஏற்பட்டால் நீங்கள் தந்தையின் வழிகாட்டல்களை நடைமுறையில் போடுவதில்லை, அப்படித்தானே? இறைவனின் வழிகாட்டல்களை கடைபிடிக்கும் கீழ்ப்படிவான குழந்தையாக இருத்தல் என்பதை நினைவில் வைத்திருங்கள். ஏதாவது ஒன்று தந்தையின் வழிகாட்டல்களுக்கு ஏற்ப இருக்கிறதா இல்லையா என சிந்தித்து பாருங்கள். ஒரு தந்தை எப்பொழுதும் இயல்பாகவே தனது கீழ்ப்படிவான குழந்தைகளையே நினைவு செய்வார். இத்தகைய குழந்தைகள் இயல்பாகவே நேசிக்கப்படுவார்கள். அத்துடன் இயல்பாகவே தமது தந்தைக்கு நெருக்கமாக இருப்பார்கள். ஆகவே நீங்கள் தந்தைக்கு நெருக்கமாகவும் கீழ்ப்படிவாகவும் இருக்கின்றீர்களா என சோதித்து பாருங்கள். அமிர்த வேளையில் ஒரு வசனத்தை உங்களால் நினைவு செய்ய முடியும். நான் யார்? நான் கீழ்ப்படிவானவனா? அல்லது நீங்கள் சில நேரங்களில் அவரின் வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றீர்களா? சில நேரங்களில் அந்த வழிகாட்டல்களிலிருந்து அப்பால் சென்று விடுகின்றீர்களா? ஒவ்வொரு உறவு முறையிலும் நீங்கள் பாபா என்ற ஒரு வார்த்தையை நினைவு செய்தால், உங்களின் இதயத்திலிருந்து பாபா என்பது வெளிப்படும் பொழுது நீங்கள் நெருக்கத்தை உணர்வீர்கள் என்று பாப் தாதா எப்பொழுதும் கூறுகின்றார். பாபா பாபா என ஒரு மந்திரம் போல் அதை மீண்டும் மீண்டும் கூறாதீர்கள். அந்த மக்கள் ராமா ராமா என கூறுகிறார்கள், ஆனால் நீங்கள் பாபா பாபா என்று கூறுகிறீர்கள். எவ்வாறாயினும் உங்களின் இதயத்திலிருந்து பாபா என்று வெளிப்பட வேண்டும். நீங்கள் எதையும் செய்வதற்கு முன்னர் உங்களின் மனதிற்கும் உடலிற்கும் பணத்திற்கும் பாபாவின் வழிகாட்டல்கள் என்ன என்பதை சோதித்து பாருங்கள். குமார்களான உங்களிடம் சிறிதளவே பணம் இருந்தாலும் தந்தை உங்களுக்கு கொடுத்த வழிகாட்டல்களுக்கு ஏற்ப நீங்கள் அவற்றை பார்த்து கொள்கின்றீர்களா? அல்லது நீங்கள் அதை விரும்பியபடி செலவழிக்கின்றீர்களா? குமார்களான உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களின் பணத்தின் கணக்கை வைத்திருக்கும்படி வழிகாட்டல் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களின் பணத்தை எப்படி எப்பொழுது பயன்படுத்துவது, உங்களின் மனதையும் உங்களின் சரீரத்தையும் எப்படி எப்பொழுது பயன்படுத்துவது, இவை அனைத்தின் கணக்கையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். தாதிகள் தாரணைக்கான வகுப்புகளை கொடுக்கும் பொழுது உங்களின் பணத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும்,
என்ன கணக்குகளை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும் விளங்கப்படுத்துகிறார்கள். எப்படி உங்களின் கணக்குகளை வைத்திருப்பது என்றும் எப்படி உங்களின் பணத்தை பயன்படுத்துவது என்றும் குமார்களான உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இது தெரியுமா? உங்களின் வெகு சிலர் மட்டுமே உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். அவர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. புதியவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக சொல்ல வேண்டும். அதனால் அவர்கள் கவலையற்றவர்களாக ஆக முடியும். அவர்கள் எவ்வித சுமையையும் உணர மாட்டார்கள். உங்கள் அனைவருக்கும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். ஒரு குமார் என்றார் லேசாக இருப்பவர், ஒலியாகவும் லேசாகவும் டபுள் லைட்டாக இருப்பவர் என்று அர்த்தம். குமார்களான உங்களின் லட்சியமும் முதல் இலக்கத்தவர் ஆகுவதாகும். உங்களுக்கு இந்த லட்சியம் உள்ளதா? எவ்வாறாயினும் இந்த லட்சியத்துடன் கூடவே உங்களுக்கு அதற்கு தேவையான தகைமைகளும் இருக்க வேண்டும். உங்களுக்கு மிக உயர்ந்த லட்சியம் இருந்து அதற்கான தகைமைகள் இல்லாது விட்டால் உங்களின் லட்சியத்தை அடைவது கடினமாக இருக்கும். ஆகவே உங்களின் செயலை செய்வதற்கு முன்னர் உங்களின் புத்திகளில் தந்தையின் வழிகாட்டல்களை சதா வைத்திருங்கள். பிராமண வாழ்க்கையின் பிரதானமான பொக்கிஷங்கள் உங்களின் எண்ணங்களும் நேரமும் மூச்சுமே என பாப்தாதா உங்களுக்கு முன்னரும் கூறியுள்ளார். உங்களின் மூச்சு மிகவும் விலைமதிப்பற்றது. ஒரு மூச்சேனும் சாதாரணமானதாகவோ அல்லது வீணானதாகவோ போக அனுமதிக்காதீர்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களின் விசேஷமான இஷ்ட தெய்வத்தை நினைவு செய்யுங்கள் என்று மக்கள் கூறுவார்கள். உங்களின் மூச்சு வீணாக கூடாது. ஞான பொக்கிஷங்களும் சக்திகளின் பொக்கிஷங்களும் உள்ளன. ஆனால் நீங்கள் இந்த பிரதானமான பொக்கிஷங்களான காலம், எண்ணங்கள் மற்றும் மூச்சை பயனுள்ள முறையிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டல்களுக்கும் ஏற்ப பயன்படுத்துகின்றீர்களா? நீங்கள் அவற்றில் எவற்றையும் வீணாக்கவில்லையே. நீங்கள் அவற்றை வீணாக்குவீர்களாக இருந்தால் உங்களால் எதையும் சேமிக்க முடியாது. உங்களின் சேமிப்பு கணக்கு இப்பொழுது சங்கமயுகத்தில் கட்டி எழுப்பப்படல் வேண்டும். நீங்கள் சத்திய மற்றும் திரேதாயுகங்களில் மேன்மையான அந்தஸ்தை பெற விரும்பினால் அல்லது துவாபர மற்றும் கலியுகங்களில் பூஜிக்க தகுதி வாய்ந்தவராக இருக்கும் அந்தஸ்தை பெற விரும்பினால் அவை இரண்டுக்குமான உங்களின் கணக்கை இந்த நேரத்தில் நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். இந்த சங்கமயுகத்தில் உங்களின் குறுகிய வாழ்க்கையில் உங்களின் நேரம், எண்ணங்கள், மூச்சு என்பவை எத்தனை விலைமதிப்பற்றவை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதனை குறித்து கவனக்குறைவாக இருக்காதீர்கள். உங்களின் நாட்களை வெறுமனே கழிக்காதீர்கள். ஏனென்றால் அது ஒரு நாள் கழித்து சென்றது என்பதாக இருக்கக்கூடாது. நீங்கள் அதிக அளவில் இழந்த ஒரு நாளாகவே கருதப்படும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அவசியமற்ற எண்ணங்கள் ஏற்படுகின்றதோ அல்லது எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களின் நேரத்தை வீணாக்குகின்றீர்களோ 5 நிமிடங்கள் தானே வீணாகி போனது என்று கருதாதீர்கள். ஆனால் நீங்கள் அந்த நிமிடங்களையும் சோதிக்க வேண்டும். இந்த நேரத்திற்கு ஏற்ப இயற்கை தனது பணியை மிக விரைவாக செய்கின்றாள். அவள் தனது பாகத்தை ஏதோ ஒரு முறையில் நடிப்பதை சதா காட்டிக்கொண்டே இருக்கின்றாள். ஏதோ ஒரு இடத்தில் தனது பாகத்தை எப்படி நடிக்கின்றாள் என்பதையும் காட்டுகின்றாள். எவ்வாறாயினும் பிராமண குழந்தைகளான உங்களுக்கு, இயற்கையின் பிரபுக்களான உங்களுக்கு பறக்கின்ற ஸ்திதி என்ற ஒரே ஒரு நாடகமே உள்ளது. ஆகவே இயற்கை தான் எப்படி நடிக்கின்றாள் என்பதை காட்டினாலும் பிராமணர்களான நீங்களும் பறக்கின்ற ஸ்திதி என்ற உங்களின் பாகங்களை நடிக்கின்றீர்கள் தானே. ஒரிசாவில் வந்த சூறாவளியை பற்றி பாபாவிற்கு தெரிவிக்கும் முகமாக ஒரு குழந்தை பாப்தாதாவிற்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். ஆகவே பாப்தாதா உங்களை கேட்கின்றார், இயற்கை தனது பாகத்தை எப்படி நடிக்கின்றாள் என்பதை நீங்கள் கண்டீர்கள். இயற்கை தனது பாகத்தை எப்படி நடிக்கின்றாள் என்பதை நீங்கள் வெறுமனே பார்த்தீர்களா? அல்லது பறக்கின்ற ஸ்திதி என்ற உங்களின் பாகத்தை நடிப்பதில் பிஸியாக இருந்தீர்களா? அல்லது தொடர்ந்து செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? நீங்கள் சகல செய்திகளையும் கேட்க வேண்டும்.
ஆனால் அந்த செய்திகளை கேட்பதற்கான ஆர்வத்தை காட்டுவதை போன்றே உங்களின் பறக்கும் ஸ்திதியை பேணுவதிலும் ஆர்வம் உள்ளதா? சில குழந்தைகள் மறைமுகமான யோகிகள். அவர்கள் பாப்தாதாவிடமிருந்து அதிக அளவு உதவியை பெற்றுள்ளார்கள். எவ்வாறாயினும் அசைக்க முடியாத சில குழந்தைகளும் இருக்கிறார்கள். பற்றற்ற பார்வையாளராக அவர்கள் அந்த நேரத்தில் சூழலை சாந்தமாக வைத்திருப்பதற்கு உதவினார்கள். அரசாங்கமும் அண்டை மாநிலங்களும் பௌதிகமான முறையில் உதவி வழங்க தயாராக இருந்ததை போல் பிராமண குழந்தைகளான நீங்களும் அமைதி மற்றும் சந்தோஷத்தின் ஒத்துழைப்பை கொடுக்கும் மேன்மையான இறை பணியை செய்யும் உங்களின் கடமையை செய்தீர்களா? அவர்களோ உடனடியாக இந்த அரசாங்கம் இதை செய்தது, இன்னார் இதை செய்தார்கள் என அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதேபோல் பாப்தாதா கேட்கின்றார், பிராமணர்களான நீங்கள் உங்களின் கடமையை செய்தீர்களா? நீங்களும் விழிப்பாக இருக்க வேண்டும். பௌதிகமாக உதவி செய்வது அவசியமே. அதை செய்ய வேண்டாம் என பாப்தாதா உங்களுக்கு கூறவில்லை. எனினும் பிராமண ஆத்மாக்களான உங்களின் விசேஷமான பணி வேறு எவரும் செய்ய முடியாத முறையில் ஒத்துழைப்பை வழங்குவதாகும். எனவே இந்த முறையில் நீங்கள் விழிப்பாகவும் ஒத்துழைப்பவராகவும் இருக்கின்றீர்களா? நீங்கள் இந்த முறையில் ஒத்துழைக்க வேண்டும் தானே? அல்லது அவர்களுக்கு உடைகளும் உணவும் கிடைத்தால் போதுமா? அனைத்திற்கும் முதலில் அவர்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு முகம் கொடுப்பதற்கான சக்தியும் மன அமைதியும் தேவை. ஆகவே பௌதீக ஆதாரத்துடன் கூடவே அவர்களுக்கு சூட்சுமமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டிய தேவை உள்ளது. இதை பிராமணர்களான உங்களால் மட்டுமே கொடுக்க முடியும். வேறு எவராலும் இந்த ஒத்துழைப்பை வழங்க முடியாது. அது எதுவுமே இல்லை. இது ஓர் ஒத்திகை மட்டுமே. நிஜமான விஷயம் இனிமேல்தான் வர உள்ளது. என்ன வர உள்ளதோ அதற்கான ஒத்திகையை தந்தையும் காலமும் உங்களுக்கு தருகிறார்கள். ஆகவே உங்களிடம் உள்ள சக்திகளையும் பொக்கிஷங்களையும் சரியான நேரத்தில் எப்படி பயன்படுத்துவது என உங்களுக்கு தெரியுமா? குமார்களான நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் சக்திகளை சேமித்துள்ளீர்களா? நீங்கள் அமைதியை சேமித்துள்ளீர்களா? நீங்கள் மிக நன்றாக உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். இப்பொழுது இதை நடைமுறையில் செய்து காட்டுங்கள். நீங்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டும், அனைத்தையும் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் பற்றற்ற பார்வையாளர்களாக ஒத்துழைக்க வேண்டும். நிஜமான விஷயம் நடக்கும் நேரத்தில் நீங்கள் பயமற்றவர்களாகவும் பற்றற்ற பார்வையாளராகவும் இருந்து உங்களின் பாகங்களை நடிக்க வேண்டும். என்ன பாகங்கள்? அருள்பவரின் குழந்தைகளான நீங்கள் அருள்பவராகி ஆத்மாக்களுக்கு என்ன தேவையோ அவற்றை கொடுக்க வேண்டும். ஆகவே நீங்களே மாஸ்டர் அருள்பவர்கள், அப்படித்தானே? உங்களின் களஞ்சியத்தை சேமியுங்கள். நீங்கள் சேமித்த களஞ்சியத்திற்கு ஏற்பவே உங்களால் அருள்பவர்கள் ஆக முடியும். நீங்கள் இறுதி வரை உங்களுக்காகவே தொடர்ந்து சேமித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களால் அருள்பவர்கள் ஆக முடியாது. நீங்கள் பல பிறவிகளில் அடைய வேண்டிய மேன்மையான அந்தஸ்தை உங்களால் அடைய முடியாதிருக்கும். ஆகவே ஒரு விஷயத்தின் களஞ்சியத்தை உங்களுடன் வைத்திருங்கள். உங்களின் நல்லாசிகளினதும் மேன்மையான உணர்வுகளினதும் பொக்கிஷ களஞ்சியம் எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அனைவருக்கும் அவரவருக்கு தேவையான விசேஷமான சக்திகளை உங்களால் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப உங்களின் எண்ணங்களையும் நேரத்தையும் உங்களின் முயற்சிகளில் ஈடுபடுத்துங்கள். அத்துடன் கூடவே ஓர் அருள்பவராகி உங்களின் ஒத்துழைப்பை உலகிற்கு கொடுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்காக என்ன முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அமிர்த வேளையில் உங்களை ஒரு கீழ்ப்படிவான குழந்தையாக நினைவு செய்யுங்கள். நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் உங்களுக்கு வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. எப்படி விழித்தெழுவது, எப்படி தூங்குவது, எப்படி உண்பது, எப்படி கர்ம யோகி ஆகுவது என்பதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுக்கு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. தந்தைக்கு கீழ்ப்படிவது என்றால் தந்தைக்கு சமமானவர் ஆகுதல் என்ற அர்த்தம்.
ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள், அவ்வளவுதான். உங்கள் சொந்த மனதின் கட்டளைகளையோ மன்மத் அல்லது மற்றவர்களின் கட்டளைகளையோ பர்மத் பின்பற்றாதீர்கள். ஸ்ரீமத்துடன் எதையும் கலக்காதீர்கள். சில நேரங்களில் நீங்கள் உங்களின் சொந்த மனதையோ அல்லது மற்றவர்களின் மனதையோ பின்பற்றும் பொழுது சிரமப்பட வேண்டியிருக்கும். அது இலகுவாக இருக்காது. ஏனென்றால் மன்மத்தும் பர்மத்தும் உங்களை பறக்க அனுமதிக்காது. மன்மத்தையும் பரமத்தையும் பின்பற்றுபவர்கள் சுமையுடையவர்கள் ஆகின்றார்கள். அந்த சுமைகள் நீங்கள் பறப்பதை தடுக்கின்றன. ஸ்ரீமத் உங்களை லேசாகவும் ஒளியாகவும் ஆக்கும். ஸ்ரீமத்தை பின்பற்றுதல் என்றால் இலகுவாக தந்தைக்கு சமமானவர் ஆகுவதாகும். ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்ற எவரையும் எந்த ஒரு சூழ்நிலையும் கீழே கொண்டு வர முடியாது. எனவே எப்படி ஸ்ரீமத்தை பின்பற்றுவது என உங்களுக்கு தெரியுமா? அச்சா, குமார்களான நீங்கள் இப்பொழுது என்ன செய்வீர்கள்? விசேஷமாக நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளீர்கள். ஆகவே உங்களுக்கு அந்த விருந்து உபச்சாரம் கொடுக்கப்பட்டதா? நீங்கள் மிகவும் நேசிக்கப்படுபவர்கள். எனவே நீங்கள் இப்பொழுது என்ன செய்வீர்கள்? நீங்கள் ஒரு பதில் கொடுப்பீர்களா அல்லது வீட்டிற்கு திரும்பி சென்றதும் அனைத்தையும் மறந்து விடுவீர்களா? இங்கே நீங்கள் இருக்கும் பொழுது இங்கிருக்கும் அனைத்தையும் நினைப்பதாகவும், வீட்டிற்கு திரும்பி சென்றதும் அங்கிருக்கும் அனைத்தையும் நீங்கள் நினைப்பதாகவும் இருக்கக்கூடாது. அப்படித்தானே? அது அப்படி இல்லை அல்லவா? நீங்கள் இங்கே குதூகலமாக இருக்கின்றீர்கள். மாயையின் எந்தவிதமான தாக்குதலில் இருந்தும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். மதுபனிலும் மாயாவை அனுபவம் செய்தவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? மதுபனில் சிரமப்படுபவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். அது நல்லது. பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். அரசாங்கத்தின் கவனம் இளைஞர் குழுவின் மீது திரும்பும் ஒரு காலம் வரும். எவ்வாறாயினும் நீங்கள் தடைகளை அழிப்பவர்கள் ஆகும் பொழுதே அது நடக்கும். தடைகளை அழிப்பவர்கள் என்று யார் அழைக்கப்படுகிறார்கள்? இது உங்கள் அனைவருடைய பெயரும் தானே. எந்த ஒரு குமாரையும் எந்த ஒரு தடையும் எதிர்ப்பதற்கு தைரியம் இல்லாதிருக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் தடைகளை அழிப்பவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். தடைகள் உங்களை தாக்கக்கூடாது. நீங்கள் அவற்றை அழித்து விட வேண்டும். தடைகளை அழிப்பவர்களாக இருப்பதற்கான தைரியம் உங்களுக்கு இருக்கின்றதா? அல்லது வீட்டிற்கு சென்றதும் தாதி அங்கு மிக நன்றாக இருந்தது, ஆனால் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்று எழுதுவீர்களா? நீங்கள் இப்படி எழுத மாட்டீர்கள் தானே? நல்ல செய்திகளை எழுதுங்கள். நீங்கள் ஓகே, மிகவும் நன்றாக இருக்கின்றீர்கள், நீங்கள் தடைகளை அழிப்பவர்கள் என்று எழுதுங்கள். ஒரு வார்த்தை எழுதினால் போதும். நீண்ட கடிதம் எழுதாதீர்கள். ஓகே என்று மட்டும் எழுதுங்கள். மதுபனின் சிறப்பு இயல்பும் பாப்தாதாவை வந்தடைந்துள்ளது. அவர்கள் தமது அட்டவணைகளை அனுப்பியுள்ளார்கள். அவை பாப்தாதாவை வந்தடைந்துள்ளன. பாபாவின் வழிகாட்டல்களுக்கு கீழ்ப்படிவான குழந்தைகளாகவே பாப்தாதா சகல குழந்தைகளையும் கருதுகின்றார். உங்களுக்கு ஒரு விசேஷமான பணியை செய்யும்படி சொன்னதுமே என்றும் தயார் நிலையில் இருந்த வண்ணம் நீங்கள் அதை செய்கின்றீர்கள். ஆகவே பாப்தாதா உங்களுக்கு விசேஷமான பாராட்டுகளை தெரிவிக்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் அட்டவணையை தெளிவாக எழுதியுள்ளீர்கள். தாதியிடம் பேசுகின்றார். நீங்களும் அவர்களின் பேறுகளை பார்த்து ஒரு வகுப்பு எடுக்க வேண்டும். அவர்கள் தமது ஸ்திதியை மிக நன்றாக எழுதியுள்ளார்கள். பாப்தாதா உங்கள் அனைவரையும் பாராட்டுகின்றார். நேர்மையான இதயத்தை குறித்து பிரபு மகிழ்ச்சி அடைகின்றார். அச்சா, எங்குமுள்ள பாப்தாதாவின் கீழ்ப்படிவான குழந்தைகள் அனைவருக்கும், சதா தடைகளை அழிப்பவர்களாக இருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும், இலகுவாகவும் எப்பொழுதும் ஸ்ரீமத்தை பின்பற்றுபவர்களுக்கும், சிரமப்படுவதிலிருந்து விடுபட்டிருப்பவர்களுக்கும், சதா மகிழ்ச்சியாக பறப்பவர்களுக்கும், மற்றவர்களையும் பறக்கச் செய்பவர்களுக்கும், சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பி வழிபவர்களுக்கும், தந்தைக்கு நெருக்கமாகவும் சமமானவர்களாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கும் மிகுந்த அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும். குறிப்பாக கலைப்பற்ற மற்றும் என்றும் தயார் நிலையில் இருக்கும் குமார்களுக்கு
பறக்கும் ஸ்திதியில் பறப்பவர்களுக்கு பாப்தாதாவின் விசேஷமான அன்பும் நினைவுகளும். பாப்தாதா டைமண்ட் ஹாலில் சுற்றி வந்து அங்கே அமர்ந்துள்ள சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் திருஷ்டி கொடுத்தார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அதிக அளவு அன்பு வைத்திருக்கின்றார். பாப்தாதா உங்களில் குறைந்த அளவு அன்பு வைத்திருக்கின்றார் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் பாபாவை மறந்தாலும் பாபா ஒவ்வொரு குழந்தையின் மணி மாலைகளை சதா உருட்டுகின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையின் சிறப்பு இயல்பும் சதா பாப்தாதாவின் முன்னால் இருக்கிறது. எந்த ஒரு குழந்தையும் விசேஷமானவர் இல்லை என்பது இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் விசேஷமானவர். தந்தை ஒரு பொழுதும் ஒரு குழந்தையேனும் மறப்பதில்லை. ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களை ஒரு விசேஷமான பணிக்கு கருவிகளான விசேஷமான ஆத்மாக்கள் என்று கருதிய வண்ணம் தொடர்ந்து முன்னேற வேண்டும். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் சதா ஆன்மீக ஸ்திதியில் இருந்த வண்ணம் மற்றவர்களை ஆத்மாக்களாக பார்க்கும் ஓர் ஆன்மீக ரோஜா ஆகுவீர்களாக. ஆன்மீக ரோஜா என்பவர் சதா ஆன்மீக நறுமணத்தை கொண்டிருப்பவர் ஆவார். ஆன்மீக நறுமணத்தை கொண்டிருப்பவர்கள் எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவர்கள் ஷரீரங்களை அன்றி ஆத்மாக்களையே பார்ப்பார்கள். ஆகவே சதா ஆன்மீக ஸ்திதியிலிருந்து மற்றவர்களையும் ஆத்மாக்களாக பாருங்கள். தந்தை எப்படி அதி மேலானவரோ அப்படியே அவரின் பூந்தோட்டமும் அதி மேலானது. குழந்தைகளான நீங்கள் அந்த பூந்தோட்டத்தின் விசேஷமான அலங்காரங்கள், ஆன்மீக ரோஜாக்கள் ஆவீர்கள். உங்களின் ஆன்மீக நறுமணம் ஆத்மாக்கள் பலருக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஸ்லோகம். ஏதாவது ஒரு ஒழுக்கமுறை கோட்பாடுகளை மீறுவதன் மூலம் நீங்கள் யாரையாவது களிப்பூட்டுவீர்களாயின் அது உங்களின் துன்ப கணக்கில் சேமிக்கப்படும். ஓம் சாந்தி.